காஞ்சி கேசன் பேசுகிறேன். என்னங்க கார்த்திகை தீபம் முடிஞ்சுதா? வீட்டிலேருந்தே நான் தீபம் பார்த்தாச்சுங்க. நம்ம டிவிலேயே நம்ம நேரில் போனாங்களோ அப்படி பார்க்க முடியாது. அந்த மலை உச்சிக்காக போயிட்டேன்னு பாருங்களேன், அந்த தீபம் ஏற்றுறது கிட்டேருந்து நம்மளும் கற்பூரம் கட்டி எடுத்து வச்சு ஏற்றுற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, அது போதுங்க. ஏன்னா இன்றைக்கி நல்ல கூட்டத்தில் போய் மாட்டிக்க முடியாது. இப்போ எல்லாம் 6 மணிக்கு அங்கே ஏற்றுறாங்க. அவங்களே இறங்கிறதுக்கு 6 ஆகும். எல்லாருமே நம்மளால் இறங்க முடியல, இங்கே லேட் ஆகும். ஆனால் இது மாதிரி கூட்டத்தில் கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்குறது பெட்டர், அவ்வளோதான். மற்றபடி பஸ்ஸு கிடைக்காது, இது மாதிரி நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய பஸ்ஸு விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எப்போவுமே பஸ் ஸ்டாண்டு காலியாக இருந்தால் தான் நம்மளுக்கு போக பிடிக்கும். நம்ம போகிற நேரத்துக்கு பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சுன்னா எனக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்குது. வீட்டிலேருந்தே தரிசனம் பண்ணாச்சு, அரோகரா போட்டாச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போது நேற்று மழை பெஞ்சுது, கரெக்டுங்களா? முந்தா நாள் மழை பெஞ்சுதா, லீவ் விட்டாங்க. விட்டு ஆஃபைல் தள்ளி வச்சுட்டாங்க. அது எப்போன்றதோ அது அப்புறம் சொல்லாங்களாம். இன்றைக்கி நேற்று ஸ்கூல் போயிருக்காங்க பசங்க. நேற்றுவும் மழை, ஆனால் ஸ்கூல் போயிருக்காங்க. இன்றைக்கி மழை வரும்னு எல்லாம் அறிக்கை கொடுத்தாங்க. மார்னிங்லேருந்து ஒரு தொட்டு மழை கிடையாது. அதுதான் பவர்னு நினைக்கிறேன். ஐ மீன் சிவா பவர் எப்படி எடுத்துக்கலாமா? ஓகே, எடுத்துக்கலாம். ஏன்னா ஜம்முன்னு கார்த்திகை தீபம்லாம் ஏற்றியாச்சு, அதனால தான் சரின்னு. இப்போது கொஞ்சம் எங்கள் காலத்து நம்ம காலத்து போவோமே, ஐ மீன் 70 கிட்ஸ் அப்படின்னு. நம்மளும் 70 கிட்ஸ் தானே. அந்த காலத்து போவோம். நம்ம காலத்துலாம் எக்ஸாம்லாம் நடந்துன்னா 2 நாள் இல்லை 2 நாளில் முடிஞ்சிடுங்க, கரெக்டுங்களா? ஏன்னா அப்போ 5 சப்ஜெக்ட் தான். இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸு, வேறு என்ன சயின்ஸு ஏதோ ஒன்று வைப்பாங்க. அவ்வளோதான், ஒரு 5 சப்ஜெக்ட் தான் வரும். 2 நாள் போதும். வேலைக்கிழமை ஆரம்பித்தானா வேளாண் மார்னிங் இங்கிலீஷு, அப்புறம் தமிழ் வரும், தமிழ் இங்கிலீஷ் வரும், மேக்ஸு, சயின்ஸு, அப்புறம் இன்னொன்று ஏதோ ஜாகிரபி ஏதோ ஒன்று மறந்துட்டேன். ஏன்னா அப்போ படித்ததில்லை, 70 படித்ததில்லை, எப்போ ஞாபகம் இருக்கும். அது வரைக்கும் இங்கிலீஷ் தமிழ் தொடர்ந்து சந்தோஷப்படுங்க. 2 நாளில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி லீவோ ஹாஃப் லீவோ, கண்டிப்பாக ஆனுவல் லீவ் 1.5 மாதம் விடுவாங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஹாஃப் லீவே 20 டேஸ் விடுவாங்க. குவார்ட்டர்லி ஒரு 10 டேஸ் கொடுப்பாங்க. ஆனால் அதுலேயும் 10 டேஸ் ஜாலியாக இருக்கும். ஹோம் ஒர்க் டைட் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஒன்று அதுவும் சில வாத்தியாரெலாம் ஸ்கூல் இருக்கும்போது நடத்த மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி டைமில் ரொம்ப பின்னி படல் எடுப்பாங்க. ஒரு ஆன்சரை 5 வாட்டி எழுதணும். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், கிறுக்கி தள்ளுவோம். அதனால் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும். அது நம்ம அப்புறம் எழுதலான்ட்டு நாளைக்கு ஸ்கூல்லாம் இன்றைக்கி தான் ஞாபகம் வரும். அந்த நைட்டு மட்டும் உட்காந்து கபான்னு எழுதும். அந்த நேரம் பார்த்து கரண்ட்டு போகும். இதெல்லாம் அது ஒரு ஜாலியான இது. ஆனால் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி டைமுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம எதிர் வீட்டில் அப்போ சின்ன வீட்டில் இருந்தோம்ல, எதிர் வீட்டில் அக்கா இது கொஞ்சம் எழுதி கொடுங்க, என்னடா பண்ணோம், இதை அப்படியே ஒரு 5 வாட்டி எழுதும். ரைட். அது மாதிரி வாத்தியார் கட்சியில் நம்ம அவ்வளோ சின்சியராக எடுத்துன்னு போவோம். ஹோம் ஒர்க்லாம் பிக்கப் பண்ணி நோட்டெலாம் எடுத்துன்னு போயிட்டு கேட்பார். நம்ம கொடுத்து யார் வாங்க எழுதலையோ அவங்கள பார்த்து நமக்கு அப்படி காலை தூக்கி விட்டுலான்னு பார்ப்போம். அந்த வாத்தியார் கண்டுக்கவே மாட்டார். சார் ஹோம் ஒர்க்லாம் எழுதிட்டீங்களா, யார் எழுதலை அப்படின்னு எவனுமே கை தூக்க மாட்டான். வெரி குட், அப்படி தான் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். நம்மளுக்கு யாரும் நம்ம எழுதாமே இருந்துக்கலாம் போகுது அப்படின்னு வரும். அதை நானும் என்ஜாய் பண்ணேன். அது மாதிரி நிறைய ஏமாற்றம் தாங்க நீங்களும் பண்ணிப்பீங்க. ஏன்னா அப்போலாம் 5 சப்ஜெக்ட் தாங்க, ஈஸியாக இருக்கும். நோட்டு கூட நம்ம இதை மாதிரி இவ்வளோ மூட்டைலாம் எடுத்து போக மாட்டோம். இந்த எலாஸ்டிக் உங்களுக்கு தெரியுங்களா, அதில் அன்றைக்கி மட்டும் என்ன சப்ஜெக்ட்டோ அது மட்டும் தான் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அப்போலாம் தமிழ், இங்கிலீஷு, இந்த மேக்ஸ் எது எடுத்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்ன சொல்லுங்கள், வாத்தியார் நடத்துவார். அதே வாத்தியார்கிட்ட நம்ம டியூஷன் போவோம். அது வேறு விஷயம். டியூஷன் போகலை அப்படின்னா என்ன பண்ணேன்னா, நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது அப்போது கோனார்னு ஒரு புக் ஒன்று. அந்த கோனார் மட்டும் அந்த புக்கு வாங்கிட்டேன்னா நீங்கள் பெரிய விஷயம், அவன்கிட்ட கோனார் இருக்குதா, கோனார் இருக்கா, அப்போ பரவாயில்லையா என்ன அந்த கோனார். அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்து இந்த வாசன் பதிப்பகம்னு ஒன்று வந்துருக்கு. ஞாபகம் இருக்குங்களா? பாரு எவ்வளோ நாம சொல்கிற மாதிரி. நீங்களா ஆமான்னு சொன்னால் போதும். வாசன் ஒன்று வரும், அது ஒன்று. இது 2 தான் ரொம்ப கிளாஸாக இருக்கும். அப்புறம் இந்த கோனார் நோட்ஸு இங்கே தமிழில் என்ன புக்கு, தமிழ் புக்கு அது அப்படியே அதில் டீட்டெயிலாக கொடுப்பாங்க. அதுதான் விஷயம். இது இந்த தமிழ் புக் அப்போல்லாம் கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. எல்லாமே மீதி எல்லாம் நம்ம வெளியே தான் வாங்கிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்னால் கவர்மெண்ட் அங்கே ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க. நாங்களாம் அப்படி தான் படித்தோங்க, வெளியே வாங்குறதுலாம் கிடையாது. கான்வென்ட்டு போனால் இல்லை இங்கிலீஷ் மீடியம் போது தான் நம்ம வெளியே வாங்கணும். மீதி எல்லாம் கவர்மெண்ட்லாம் அங்கேயே கொடுத்துருவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரத்தில் நம்மளுக்கு செகண்ட் ஹேண்ட் புக் வாங்க வேண்டியது வரும். அப்போ நம்ம 5வது படினா என்ன
6வது படிக்கிட்டு நம்ம வாங்கிக்க வேண்டியது தான். அவன் அது மாதிரி எல்லாமே ரொம்ப ரேட்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். மிஞ்சி போனால் 1.25 1.5 தான் அப்போது அப்படின்னு. அது வந்து அவர் ஒரு லிஸ்ட்டு போடுவார், பைண்டிங் சார்ஜு, அந்த சார்ஜு, இந்த சார்ஜு போட்டு நம்மளும் வாங்கும்போது இங்கே உன் பேர் எழுதியிருக்கப்பா, இங்கே ஒரு எழுதியிருக்கு அப்படி நம்மளும் எவ்வளோ இவ்வளோ தள்ளும் தந்துட்டு மொத்தம் 3 ரூபா இல்லை 3,000 ரூபா வரும், எல்லா பக்கம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கும். அதுவும் ஜாலியான பீரியடுங்க. அந்த கோனார் வருமா, அதுக்கப்புறம் அந்த கோனார்காரனே என்ன பண்ணால் அந்த கம்பெனிக்காரன் இதில் கொஸ்டின் பேப்பர் ஆட் பண்ணால் எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொரு இயருக்கும் ஒரு 10 இயர்ஸ் முதல்ல வந்து 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சான், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் 10 இயர்ஸ் வச்சான். இந்த 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரே நீங்கள் பார்த்தாலே நீங்கள் எழுதிடலாம், எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா. இது நம்மளுக்காக சொன்னதை சில வாதியரங்க அவனுக்கு எடுத்துனாங்க. அப்போல்லாம் கொஸ்டின் பேப்பர்லாம் ஸ்கூல்லே தயாரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த சீல் போட்டு டீச்சர்ஸ் ஹெச்எம் வந்து எல்லா பசங்க இதுக்கு தான் கட் பண்ணணும், சீல் இது பண்ணணும். அப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. எங்கள் சித்தவா ஒருத்தர் இருந்தார் சிந்தாப்பேட்டை ஸ்கூலில், நவநீத கிருஷ்ணன், சூப்பர் மேனு, ரொம்ப அமைதியான டைப்பு. அவர் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுவார். அப்போல்லாம் ஸ்கூல்லேயே மேக்ஸ் வாத்தியாரா அவர் தான் ரெடி பண்ணணும். இப்போ அவர் எந்த வாத்தியார்ட்ட நம்ம டியூஷன் படிக்கிறோமோ அந்த வாத்தியார் மற்ற வாத்தியார்கிட்ட வந்து இவர் இப்போ ஹிஸ்ட்ரி வாத்தியார் வைங்களேன், இவர் வந்து அந்த மேக்ஸ் வாத்தியார்கிட்ட இவருடைய பேப்பர் நான் தரேன்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். டியூஷன் படிக்கிற பசங்க எல்லாமே 50 மேலே தான், 70லாம் எடுக்க முடியாது. எப்படி தான் 50 மேலே எடுத்தால் அது பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்ப எல்லாமே ஈஸியாக பாஸ் ஆகலாம். பரீட்சை நாங்கள் டென்ஷனே ஆக மாட்டோங்க, ஏன்னா அது மாதிரி இருக்கும். எதுவுமே அதாவது அப்போல்லாம் எப்படின்னா பெரிய பெஞ்சு தான். இப்போலாம் தனித்தனி டேபிள் சேர்னா அந்த வசதியும் கிடையாதுங்க. பெரிய பெஞ்சு, அது ஒவ்வொரு டைமில் ஆடும், நம்ம எழுதுமா முன்னே எழுந்துப்பான், அப்போ கிடக்கணும் மடியும். அதே மாதிரி எக்ஸாம் எழுதும்போது 3 பேர் உட்கார வைப்பாங்க. முதல்ல ஒரே கிளாஸ்லேருந்து 3 பேர் வச்சாங்க. அப்புறம் பார்த்தாங்க இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது, இவன் அவனை கேட்குறான் அவன் இவனை கேட்குறான் டவுட்டுன்ட்டு நடுவில் வேறு கிளாஸ் பையனை உட்கார வைப்பாங்க. இப்போ நம்ம 6th படிக்கணுங்களே, அதில் 7th பையனை வைப்பாங்க. அது சில இடத்துல நம்மளுக்கே வசதியாச்சு. ஆனால் இது என்னான்னு சொல்லுங்களேன்னா அவன் சொல்லிக் கொடுப்பான், ஏன்னா அவர் இதை தாண்டியில் போயிருக்காரு. பார்த்தாங்க இதுவும் செட் ஆகலின்ட்டு அந்த நடுவில் பையனை எடுத்துகிட்டு 2 பேர் வச்சாங்க. ரொம்ப சீட்டு 10ல் இடம் இருக்குன்னா அந்த வாத்தியார் உட்காரப்பான், அந்த டேபிளில் கூட இடம் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் நாங்களாம் அது ஒரு ஜாலியாக இருக்குங்க. எக்ஸாம்ன்ற பயம் இருக்கும், பட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எழுதுவோம். யாருக்கு தெரியுமா கெத்து? அதாவது எழுதினேன்னா திடீர்னு ஒருத்தன் எழுந்து நிற்பான். நின்னோடனே வாத்தியார் கேட்பார் என்னான்னு பேப்பர். அது இன்னும் பெரிய ப்ரைஸ் வாங்குற நம்ம பேப்பர் ஒன்று அந்த கிளாஸ் ரூம் அப்படியே அவனை பார்க்கும். என்னடா இது நம்ம இவ்வளோ முழிக்கிறோம் ஏட்டானே. அவன் கம்முன்னு உட்கார மாட்டான், பேப்பர் வாங்குறான். ஒரு ரவுண்டு சுற்றி பார்ப்பான், சுற்றி பார்த்து அப்படி கெத்தா அப்படி எழுதும். நம்மளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். நம்மளும் எழுது. அதாவது கடைசியாக ஒரு கொஞ்சம் நிறைய பெருசு பெருசாக எதனா பக்கம் ஃபுல்லாகிடும். சார் பேப்பர் சார் கொஞ்சம், ஏன்னா அவனுக்கு கேட்கணும்ல. அவன் பார்ப்பான்னா இவன் ஒன்றுமே படிக்காத இவன் கூட கேட்க அப்படி ஒருத்தர் அது ஒரு ஜாலியாக இருக்கும். உடனே பேப்பர் வந்து நீங்கள் 2-3 வாங்கிட்டாலே உடனே அந்த வாத்தியார் என்ன அந்த பஞ்சிங் மிஷின் எதாண்டுவார், எதாண்டு பஞ்ச் பண்ணி கொடுத்துருவார். இந்த நூல் இருந்தாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வர எக்ஸாம்லலாம் டேகோட நூல் ஒன்று கொடுப்பாங்க, 2 பேப்பர் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா பேப்பர்னால் நீங்கள் இதில் கட்டி கொடுக்கணுன்ட்டு நூலோடு கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பர் கூட அந்த வரும். அதாவது கிளாஸில் எல்லாம் போய் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடும். லாங் பெல் அடிச்சிடுவாங்க. லாங் பெல் என்ன அப்போல்லாம் இந்த எங்களுக்கு காலத்துலலாம் இந்த எலக்ட்ரிக் பெல்லாம் கிடையாதுங்க. இந்த தண்டவாளம் மாதிரி ஒன்று வச்சுருப்பான், பார்த்துருங்களா? இந்த ரயில்வே தண்டவாளத்தை எடுத்து நீரை தொங்க விட்டு அந்த இரும்பு கம்பி போட்டு டமால் அடிப்பாங்க. அதான் டங் 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 டங்னு கேட்கும். அது ஓரளவு தான் சவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அது சில ஸ்கூலில் அது இருக்காது. இந்த பெரிய வெண்கலத்தில் ஒன்று தோசைக்கல் மாதிரி இருக்கும், அதை தூக்கி மாட்டி அடிப்பாங்க. அதில் வந்து இந்த பேண்டுக்கெலாம் ஒரு தாள் மாதிரி வச்சு கட்டி அதில் அடிப்பாங்க. அது நல்லா சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் வந்தது தான் எலக்ட்ரிக் பெல், ட்ரிங்குன்னு அடிப்பான். அதுக்கப்புறம் தான் கிளாஸ் ரூமுக்கு எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வச்சான். இப்போ நம்ம வீட்டில் யாரும் தேடி வந்தானா, உங்களுக்கு தேட்டு வந்திருக்காங்க வாங்க அப்படின்னா, இல்லை வாத்தியாரை கூப்பிட்றது, ஏதோ கம்ப்ளைண்ட்னா அப்படி வரும். அது ஒரு நாங்கள் எங்கே இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வந்தோம், அதுக்கு சொல்ல வரேன். அதேமாதிரி நாங்களாம் இந்த சிந்தாப்பேட்டில் வேதாந்த ஸ்கூல் ஒன்று இருந்ததுங்க. ரொம்ப அப்போல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும். ஆர்பிசிசி அண்டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருந்தது. இதில் ஆர்பிசிசி அது வந்து ப்ரைவேட் மாதிரி இருக்கும். எல்லா ஸ்கூலும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும்தாங்க ரேட்டு, பைசா கட்டணும். மற்றபடி எதுக்குமே கிடையாதுங்க, எல்லாமே ஃப்ரீ தான். அதுலேயும் இங்கே வேதாந்த ஸ்கூல் அதில் தான் நாங்கள் 1லேருந்து 4 வரைக்கும் படிச்சோன்னு.
3வது வரைக்கும் படித்தேன். அங்கே வந்து ஃப்ரீ சாப்பாடு போடுவாங்க. அதாவது அந்த மத்தியானம் ஏன்னா அப்போ காமராஜர் பீரியடு அதெல்லாம் இருந்ததில்ல, அப்போல்லாம் சாப்பாடு போடுவாங்க. யார் யார் சாப்பிட்லையா வாங்கன்னு. நான் ரொம்ப நாள் அது ஒரு ஆசை எனக்கு. அப்போ 1வது படினா அப்போ என்ன வயசுருக்கேன், ரொம்ப குழந்த பையன் தான் நான். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரோம். ஒரு நாள் என்ன பண்ணேன், வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு அங்கே இன்னும் போடுறாங்கன்னு, சரி சாப்பிடு. பயம் தான், கேட்கறதுக்கு பயம். அவங்க இன்னும் ஏதோ அளவு பண்ணிட்டாங்க. சாப்பிட்றது இன்னும் ஒரே கண்டிஷனு, நம்ம மந்தாரையில் வாங்கணும். அது கடையில் 1 பைசான்னு விற்பான். அந்த 1 பைசா வாங்கி அந்த பித்தளையில் கொடுத்தாங்க. வீட்டில் அதை வாங்கி இலை கொடுத்தேன், பெரிய இலைங்க கொடுத்து, அன்றைக்கி இலை எடுக்கா போய் உட்கார். சும்மா ஏதோ சாப்பாடு போட்டாங்க, நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு நாங்கள் பாட்டு ஃப்ரீயாக வந்துட்டோம். ஒரு 3 மணிக்கு மறுபடியும் பெல் அடிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா, யார் யார் மத்தியானம் இங்கே சாப்பிட்டீங்களா அவங்களாம் பால் குடிக்க வாங்கன்ட்டான். இது அப்போல்லாம் அதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பால் சும்மா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆற்றுவாங்க பாருங்கள், ஒரு சில்வர் அண்டா மாதிரி வச்சு நல்லா இவ்வளோ பெரிய கிளாஸில் கொடுப்பாங்க. செம்மையாக இருக்கும். பவுடர் பால் தான். நல்லா குடிச்சிட்டு அவ்வளோதான். நல்ல போசாக இருக்கும் பாருங்கள். குடிச்சிட்டு எங்கேருந்து கிளாஸு கவனிக்குது, ஜாலியாக போய் தூங்க வேண்டியது தான். அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட்ட உடனே யாரையும் விளையாட விட மாட்டாங்க. ஏன்னா பசங்க நல்லா சாப்பிட்டுக்குது, எங்கே போய் விழுந்துடப்போன்ட்டு அங்கே நம்ம உட்கார மாதிரி மனக்கிட்ட தான். அப்போ உட்காரத்துக்கு சேர் பெஞ்செல்லாம் கிடையாது. அந்த மனக்கிட்ட தலையை வச்சு தூங்கணும். அது மாதிரி அது ஒரு காலங்க. அதெல்லாம் கோல்டன் பீரியட், ஏன் டைமண்ட் பீரியடை கூட வச்சுக்கலாம் அப்படின்னு. சரி போட்டோம், இப்படி வரலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் ஆச்சுங்களா, இது எழுதும்போது அப்படி எழுதும். அதே மாதிரி மார்க்கு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு லீவ் விட்டு நம்ம வரும். வந்தவுடனே ஒவ்வொரு வாத்தியானம் வரும்போது கட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம உள்ளுக்குள்ளே அல்லு இருக்காது. ஐயோ என்னடா நம்ம எழுந்து நமக்கு தெரியல நம்ம என்ன எழுதுக்குன்னு. சும்மா 4 பேப்பர் கௌரவத்துக்காக வாங்கணும். பார்த்தா எல்லாத்தையும் கோடு போட்டு ரெட்டில் அப்படியே அடிச்சுப்பார். அதாவது தப்புன்னு அவருக்கு புரியாத, அவருக்கு கேட்டுருப்பார். இன்னொன்று நம்ம வேறு பதில் எழுதுவோம். ஆனால் நேரம் ஒரு கோடு போட்டுருவாங்க. அந்த வாத்தியாருக்கு அமௌண்ட் பேப்பர் கொடுத்துருப்போம். அவர் அப்படி கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு பேப்பரையும் எடுத்து பார்த்துட்டு பேரை கூப்பிடாரு. இந்தாப்பா நீ வந்து 60 வாங்கியிருக்க, நீ 70 வாங்கியிருக்க, ஏன் நீ இன்னும் நல்லா படிப்பியா, ஏன் உனக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் யாரையா கேட்ட பேப்பர் கொடுத்துட்டு போகணும். எங்கள் உள்ளுக்குலாம் கப்பு கப்பணும். நம்ம பேர் அப்படி இப்படி வரும். நம்ம எல்லாம் சும்மா ஆவரேஜ் தான், அப்படி வரும். 40 50 எடுத்துகிற பெரிய விஷயம், அது மாதிரி வரும். வந்தவுடனே என்ன உங்கள் சித்தப்பா கூட இங்கே ஒரு வாத்தியாராக இருக்கார், நீ இப்படி எடுத்துருக்கியான்னு. ஏன் நான் மார்க்கெட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு பார்த்தோம். எனக்கு தொல்லை தாங்க முடிட்டு எங்கள் சித்தப்பாட்டே போய் டியூஷனில் சேர்ந்துட்டேன். சேர்ந்து 70 ஸ்கோர் பண்ணேன். அது பெரிய விஷயம், அது ரகசியம் இருக்குது. எப்படின்னா என்ன எழுதுவோம். அந்த வாத்தியார்கிட்ட இவரே கேட்பார், அந்த பேப்பர் வந்திருக்கு அவங்ககிட்ட. சார் அவன் எழுதவே இல்லை சார் அவன். ஆனால் அது அப்போல்லாம் அந்த கட்டமைப்பு இருந்ததுங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து என்னமோ பெரிய சீல் போட்டு டிபிஐ போகுது அங்கே. அப்போல்லாம் அப்படி கிடையாது. வாத்தியார் வீட்டில் இருக்கும். பசங்களை ஒவ்வொரு டைமில் வாத்தியார் விட்டு வந்தோன்னா பசங்களை போய் பேப்பர் எடுத்து சொல்லுவாங்க. நாங்கள் அது மாதிரி நிறைய வாட்டி எடுத்துன்னு போய் எக்ஸாம் பேப்பர் எடுத்து கொடுப்போம், ரிசல்ட்டு பேப்பர் அப்படின்னு. அப்போ அந்த வாத்தியார் சொல்ல, அவன் சரியாக எழுதலேன்னு, அவனுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு 50 மார்க் வர மாதிரி பண்ணி கொடுங்க. நான் இந்த வாட்டி அவனை திட்டுறேன் சரின்ட்டு அவர் பேப்பரே அனுப்பிச்சிடுவார். இவங்க வீட்டிலே இருக்கும் அந்த எக்ஸாம் பேப்பரே இருக்கும், ப்ளைன் பேப்பர். அதை வச்சு ஒரு சொல்ல நாங்கள் எழுதுவோம். எழுதிட்டு ஒரு 50 மார்க் வராமல் ஸ்கோர் பண்ணி அனுப்புவோம். இந்த வசதி இருந்தது. டியூஷன் போனால் தான் இந்த வசதி. டியூஷன் போனால் சில வாத்தியாருங்க காரணம் வச்சு அடிப்பாங்க. அதாவது ஏதோ ஒரு காரணம் சொல்லி இவன் நம்மகிட்ட படிக்கல, அந்த வாத்தியார்கிட்ட படின்ட்டு அதை போட்டு அடிப்பாங்க. அதையும் நாங்கள் அனுபவித்தோம். அதே மாதிரி நாங்கள் படிக்கும்போது சில வாத்தியாருங்க அவங்களே புக்கு எழுதுவாங்க. அதெல்லாம் அப்போ இருந்ததுங்க, இப்போ கிடையாதுங்க. தமிழ் தவிர கணக்கு வாத்தியாருன்னா கணக்கு புக்கு எழுதுவார், கணக்கு எழுதுவார் 7th 5th அப்படின்னு. அவருக்கு என்ன இதுவோ அந்த டிகிரி வச்சு அவங்க எழுதுவாங்க. எங்கள் சித்தப்பா அந்த நல்ல ஹிஸ்ட்ரி புக்கில் எழுதுவாங்க. அவர் நவநீத உண்மையிலே மறக்க முடியாத மனுஷன், ரொம்ப அமைதி. அவரை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். அவர் ஹிஸ்ட்ரி புக் எழுதுவார். எப்போ படிச்சுன்னு இருப்பார். அவர் தான் எழுதிட்டா ஒரு நாள் பார்த்தா எங்கள் எச்சம் வருவார் எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு. நாங்கள் பயந்துருவோம், இன்னொரு எச்சம் வரான்னு பார்த்தா உடனே எங்கள் சித்தப்பா நீங்கள்லாம் போங்கப்பா வீட்டுக்கு போங்க, எல்லாம் போங்க அப்படின்னு நினச்சிடுவார். அப்புறம் பார்த்தா எதிர பேசுவாங்க. இவர் எழுதுன புக்கு அவர் பேர் போட்டு அவர் எழுந்தால் பப்ளிஷ் பண்ணுறார். அது இவரும் கண்டுக்க மாட்டார். சரி பண்ண அதுக்கு என்ன இவர் எதுவும் பைசா கூட வாங்க முடியாது. நல்லது, எனக்கு ரொம்ப நேர்மையான அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொன்று எக்ஸாம் ஹால் வந்து எல்லாம் உள்ளே போயிட்டுருமா 9 மணிக்கு 9:15 லாங் பெல் அடிச்சுடுவாங்க. அடிச்சுட்டு உடனே எல்லாம் ரூம்லேயே இருப்போம். ஒவ்வொரு வாத்தியாராக கிராஸ் பண்ணி போவாங்க. யார் எந்தெந்த ரூம் போகணும் நாங்கள் பார்த்துட்டோம். அடப்பா இவன் வரான்டா டேய் அப்படின்னு. நம்மளுக்கு பிடிக்காத வாத்தியார் வந்து, ஏன்னா நம்ம வந்து படித்து இருப்போம் படிக்காமல் இருப்போம். இவன் வரான்டா டே அப்படின்னு.
அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து அவர் கிராஸ் பண்ணார், அப்பா போயிட்டாங்க அந்த ஆள் இருக்கணும். சில வார்த்தை எனக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு அப்படி போகாமல் எடுத்து யூட்டர்ன் எடுத்து நம்ம கிளாஸ் ரூம் நுழைஞ்சுவான். நுழைஞ்சா நம்ம பார்த்து அவ்வளோதான், ஒன்றும் முடியாது. அதே இவர் வந்தார்னா செம்ம வரவேற்பு. ஜீவன் வர சார் வாங்க சார், இந்த ரூம் வாங்க சார், இந்த ரூம் தாங்கன்னு எல்லாம் கூப்பிடுவாங்க. அதில் கம்முன்னு சுற்றியும் போவார். தெய்வமே எங்கே போகிற அப்படின்னு நாங்கள் அந்த காலத்துலேயே அதெல்லாம் கிண்டல் பண்ணியிருப்போம். அவர் எந்த ரூம் போகிறாரோ அந்த ரூம் ஒரே கொல்லுன்னு சிரிப்பாங்க. அதான் இருங்க அவரை, ஏய் அமைதியாக இருங்கப்பா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கு முன்னே படித்த நாங்கள் புக்கெல்லாம் அந்த எக்ஸாம் வரும்போது அந்த புக்கெல்லாம் தூக்கி அந்த ஓரம் வச்சிடணும். அதாவது அந்த டீச்சர் நேம் போர்டு இருக்குல்ல, அதான் பிளாக் போர்டு, அது கீழே அடிக்கிடுவாங்க. யார் யாரும் புக்கை வச்சுட்டு தான் நீங்கள் உக்காரணும். அது மாதிரி தான் எல்லாமே வச்சுருப்போம். இவர் வந்த உடனே குடுகுடும் போய் அவன் புக்கை எடுத்துப்பான், எடுத்து ட்ராயர் ரெண்டு வச்சுருப்பான் டேபிள்லேயே. அவரில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு, பார்த்து ஏன்னா நான் விடமாட்டேன் யாரையும் அப்படின்னு சொல்லுவார். சார் சார் நான் படிக்கல சார், நேற்று நைட் நான் தூங்கிட்டேன் சார், உடம்பு இல்லை தான், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு அப்படி இப்படின்னோடனே சரி பார்த்துக்குங்க, ரொம்ப எழுதாதீங்க, சுமாராக எழுதுங்க அவர் சொல்லுவார். ரொம்ப நல்ல மட்டும் பாருங்கள், சுமாராக எழுதுங்க, ஒரு 40-50 மார்க் வர மாதிரி எழுதுங்க, ரொம்ப வாத்தியார்கிட்ட டவுட் ஆகிடும், ஜாக்கிரதைன்னு. அதெல்லாம் நான் எழுதுறது ஆகணும். அவர் போய் எங்களுக்கு பதிலாக அவர் வெளியே போய் நின்றுப்பார். நின்றுன்னு யாருன்னா வந்தானா, எச்சம் வராருப்பா, அங்கே வந்து புக்கை தூக்கி அடிப்போம். ஏன்னா வச்சுட்டு போனால் லேட் ஆகாமல் தூக்கி அடித்தோடனே அதாவது எல்லா ஸ்கூல் கிளாஸ்லேயும் புக்கெல்லாம் அடிக்கிருக்கும். இவர் எந்த கிளாஸ் எக்ஸாம் போகிறாரோ அங்கே மட்டும் புக்கு கலைஞ்சிருக்கும். இங்கேருந்து தூக்கி போகிறது, அப்படி கீழே தரையில் தள்ளி விடுறதெல்லாம் இருக்கும். அந்த எச்சம் வந்து நேராக எங்கள் ரூமுக்கு தான் வருவார். இவர் இருக்க கிளாஸ் ரூமுக்கு, எக்ஸாம் ரூமுக்கு வந்துட்டு, என்ன எப்படி எழுதுகிறாங்க? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா எழுதுகிறாங்க. இருந்தாலும் அந்த எச்சம் போக மாட்டார். திடீர்னு போய் ஒரு பையன் பின்னாடி நிற்பார். அவன் அது வரைக்கும் புக்கை பார்த்து அவன் எப்படி போனால் எழுதுவான், எழுத தெரியாது. உடனே என்ன பண்ணுறது, உடனே ஃப்ரண்ட்டு பக்கம் திருப்பி அதெல்லாம் கரெக்டாக எழுத செக் பண்ணுற மாதிரி போகணும். ஏன்னா இந்த நேக்கில் நமக்கு தெரியும், செக் பண்ணாமன்ட்டு நம்மளே ஒரு 2 இது அழிச்சிட்டு வேறு மாதிரி எழுதுறது. உடனே பார்ப்போம் எவ்வளோன்ட்டு சரி மற்ற ரூம் போன பிறகு மறுபடியும் குடும்ப புக் எடுத்துப்போம். அது மாதிரி இது அந்த அவர் சித்தப்பா இருந்தால நல்ல வாத்தியார், யாருக்கிட்டே எந்த இதுக்கும் போக மாட்டார். அது ஒரு அப்போல்லாம் இன்னொன்று, அப்போல்லாம் ரிசல்ட் வந்து நேம் போர்டில் எழுதுவாங்க, இந்த பிளாக் போர்டை போட்டு எழுதுவாங்க. யார் யார் ஃபெயிலோ அதுக்கு முதல்ல நேம் எழுதி கீழே ரெட் இங்கில் மார்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் போனால் ரெட்லேயே எழுத ஆரம்பித்தேன். இது இல்லாமல் சில நேரத்தில் மழை வரும், கொஞ்சம் உள்ளுக்கு வச்சுட்டு ஜன்னல், அதாவது கிளாஸ் ரூமுக்குள்ளே வச்சுட்டு இங்கேருந்து பார்க்குற மாதிரி வைப்பாங்க. அப்புறம் ரொம்ப சின்னதாக அப்புறம் போல்டாக எழுத ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் போஸ்ட் கார்டு தாங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது எக்ஸாம் முடிஞ்சோடனே அந்த எக்ஸாம் நடக்கும்போது போஸ்ட் கார்டு கொடுத்துட்டோன்னா அதுதான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அந்த போஸ்ட்மேன் நம்ம வீட்டுக்கு வரும்போதே எல்லாம் கற்றுவாங்க. ஏன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அவரை தான் நம்பியிருப்போம். போஸ்ட்மேன் வராரு, அடப்பா இந்த மந்த்து இப்போ ப்ரமோட்டடாக ஒவ்வொரு டைமில் ப்ரமோட்டட் அப்படின்னு கொடுப்பாரு. பார்த்தா அதில் டீடைன் போட்டிருக்கும், ஃபெயில்னு இருக்கும். என்ன ப்ரமோட்டருக்கு சொன்னீங்களேன்ட்டு நம்ம அடுத்து சண்டை போட முடியுமா? ரைட், அதையும் வாங்கிக்கிட்டு அது ஒரு காலம். உண்மையிலே கோல்டன் பீரியடுங்க எங்கள் இது. அதே மாதிரி ஒவ்வொரு வாத்தியாருக்கும் பட்ட பேர் கண்டிப்பாக வைப்போம். அவருக்கு சில பேர்கிட்ட நாங்கள் சொல்லிடுவோம். அதில் மறக்க முடியாத சிந்தாப்பேட்டை ஸ்கூலில் மறக்க முடியாத வாத்தியார் நம்பர் 1 ஜிவி இருந்தாங்க. அடுத்து அப்போ வந்து HM அவர் வந்து ஹெட்மாஸ்டர் இருந்தார், பத்மநாபன்னு. அவருக்கு நாங்கள் வச்ச பேர். ஏன்னா இப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க, அவங்களாம் இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபாக இருக்காங்க. அவங்க பார்த்தானா அந்த ரிமைண்ட் பண்ணிப்பாங்க, அதுதான் சொல்கிறேன். அந்த HM பேர் பத்மநாபன். அவரை நாங்கள் பொடி மட்டுன்னு கூப்பிடுவோம். ஏன்னா பாவம் அது ஏதோ கூப்பிடும். அதே மாதிரி இந்த சந்திரசேகர்னு ஒரு மேக்ஸ் வாத்தியார் வந்தார், ஹிஸ்ட்ரி வாத்தியார் நாங்கள் வியர்ஸ். அவர் ஹேண்டிகேப்பு. அப்போ அந்த சைக்கிள் இருக்குல்ல, கையிலே செயின் போட்டு வராங்களே, அந்த வண்டி போட்டு வர்றார். அவருக்கு வந்து நாங்கள் அடிமை பெண் அசோகன் பேர் வச்சோம். ஏன்னா எல்லோரும் கூப்பிட்டு உக்காந்ததுலேயே அடிப்பான் மனுஷன். நம்ம நவந்தா கூட இங்கே வச்சு பலான்னு ஒரு அடி ஆட்டா அங்கேயே சுண்டு விழ வேண்டியதான். கை வந்து அந்த பெடல் பண்ணி கை அப்படியே ரப்பாக இருக்கும். அது மாதிரி அவருக்கு அடிமை பெண் அசோகன்னு வச்சோம். அது மாதிரி சில வாத்தியெல்லாம் ரொம்ப தமிழ் வாத்தியார் ஒருத்தர் இருந்தார். தமிழ் வாத்தியார் தான் பேர். அவர் பேர் என்ன தெரியுங்களா? பக்ரி சாமின்னு அவர். அதே மாதிரி இம்மானுவேல்னு ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் வந்து இங்கே இருந்தார், வேதாந்த ஸ்கூலில் இருந்தார். அவர் வந்து இந்த மாலைக்கட்டையில் நம்ம மதலாம் அடிக்கிறாங்களே, அந்த மாலைக்கட்டை தான் அவர் எடுத்துன்னு வருவார்.
ஃபுல் கை போட்டிருப்பார், அந்த ஷர்ட்டுக்குள்ளே அந்த கொம்பு வச்சுருப்பார். அவர் வந்தவுடனே பேனா அட்டண்டன்ஸ் எடுத்து இந்த மோளக்கட்டை தூக்கி மேலே வைப்பார். தெரிஞ்சிக்க வேண்டியதான் யாரையோ வாசிக்க போகிறாருன்னு. நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்கேன். இன்றைக்கி உண்மையிலேங்க அவரெல்லாம் ஒவ்வொரு வாட்டி நான் நினைப்பேன், நம்ம கையெழுத்து ஓரளவுக்கு சுமாராக இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். முட்டியில் தட்டு இருப்போம், மறுநாள் அப்படியே பழுத்துடும். வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டாங்களே, என்ன ஒரு மாதிரி இருக்கேன்னு எங்கள் அம்மா தான் கேட்பாங்க. இல்லை அந்த வாத்தியார் அடிச்சாரு, நீ என்ன பண்ணிட்டு இவங்க 2 போடுவாங்க. அதனால் இந்த அடியோட அந்த அடியே பெட்டருன்ட்டு நம்ம சைலண்டாக இருந்தோம். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயும் எதுவும் கேட்க. ஆனால் எங்கள் அப்பா மட்டும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க. ஏதாவது திடீர்னு டீச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க, போய் அவங்க பேரண்ட்ஸை கூட்டியாங்க, என்ன மார்க் எடுத்துகிற, நான் பேசணும், நான் சைலண்டாக வந்து எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், ஏன்னா அது மாதிரி கூப்பிட்றாங்க. நான் எங்கள் அப்பா என்ன பண்ணுறேன், ஆஃபீஸ் போகாமான்ட்டு வருவார். ஃபுல் சப்போர்ட். ஆனால் எங்களெல்லாம் திட்டவே மாட்டேன். அவர் பாட்டு ஜாலியாக இருப்பார். சரி படிங்க, ஒன்றும் இல்லை. அதாவது என்ன சொல்கிறேன்னா, படி போதும். காத்தால 4 மணிக்கு எழுந்துக்கிறதுனுமோ படிக்கிறதுனும் அட்ட நாங்கள் எப்போ தான் படிப்போம், அந்த ஸ்பெஷல் டைமில் தான் ரொம்ப படிக்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுவோம். தீபாவளி, இந்த நியூ ட்ரெஸ்ஸு எடுக்கும்போது, இந்த சினிமா கூட்டி போகணுன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க வீட்டில். அந்த நேரத்தில் எங்கள் அம்மா பெரிய இது மாதிரி படித்தா தான் சினிமா கூட்டி போனேன். இதனால் இது வம்பா போச்சுன்ட்டு பச்சை பார்த்தே படிப்போம் பாருங்கள். அது ஒரு சூப்பரு. அதே மாதிரி யூனிஃபார்ம் வந்து கிழிஞ்சு போகிற வரைக்கும் விட மாட்டாங்க. அந்த 2 காக்கி பேண்ட்டு மீன்ஸ் நிக்கர் தான், 2 ஒயிட் ஷர்ட். அதுதாங்க. அது என்ன தான் டிம்மானா கூட, அது என்ன மழை பெஞ்சு காயல்னா கூட அப்படியே ஸ்டைலாக போட்டு போக வேண்டியது தான். அது ஒரு கூத்து. எங்களுக்கு சேஃப்டி பின்லாம் ரொம்ப யூஸ் ஆச்சுங்க. அது ஷர்ட்டுக்கு பட்டன் எல்லாம் போடும், பேண்ட்டு நிக்கர் பின்னாடி கிண்ணாலும் அதுலேயும் போடும், ரப்பர் செருப்பு போனாலும் அதுக்கும் போடும். சேஃப்டி பின்னை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எங்கள் 70 கிட்ஸுக்கு தான் தெரியும். இப்போ இருக்கலாம் ஒரு செருப்பு இருந்துச்சு, அவன் அங்கேயே விட்டு போயிடுறான், போயிட்டு நேராக போய் இன்னொரு செருப்பு வாங்கிடுறான். நாங்களாம் அப்படி கிடையாதுங்க. அந்த செருப்பு எடுத்தாந்தா அதுக்கு என்னென்ன வைத்தியம் பண்ணுவோம் பண்ணி அது எத்தனை தையல் வாங்கிருக்கோம். ரப்பர் செருப்பு வாங்கினா தைச்சி போடுவாங்களே இப்போ பசங்க, நாங்கள் போட்டுருவோம். அத்தனை டேக் அடிப்போம். அதில் வெல்டிங் பண்ணால் தான் குறை. அது மாதிரி பண்ணுவோம். அது ஒரு இனிமையான காலங்களாக தான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். அதுதான் இப்போது இன்னொன்றும் நிறைய. அதே மாதிரி ஸ்கூல் போகும்போது இந்த தீபாவளி பொங்கல் கழித்து வரும்போது நியூ ட்ரெஸ் போடுவோம். நியூ ட்ரெஸ் ஒவ்வொரு டைமில் நம்ம வீட்டு எடுத்து தரமாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறதுன்னா, ஏன்டா யூனிஃபார்ம் போட்டேன் நியூ ட்ரெஸ் போடலையா அப்படின்னு பசங்க கேட்பாங்க. தீபாவளி ட்ரெஸ் போடலையான்னு. இல்லை தீபாவளி ட்ரெஸ் நான் ஊருக்கு போன பற்றி அங்கே விட்டு வந்துட்டேன் அப்படி. அது ஒரு கேஷுவலாக நம்புகிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான பொய்யாக சொல்லுவோம். உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப இதுங்க. அப்போல்லாம் ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது வெளியே மாங்காய்லாம் வைப்பாங்க. இந்த மாங்காய் பத்தை போட்டு பீஸ் போட்டு வைப்பான். ஒன்றும் இல்லை, ஒரு 5 பைசா நீங்கள் உங்கள் கையில் இருந்த வெறும் 5 NP 5 பைசா இருந்ததுன்னா நீங்கள் பணக்காரங்க. ஐஸ்கிரீம் வந்து 1 பைசா 2 பைசா தான் இருக்கும். இந்த சேமியா ஐஸு, பால் ஐஸு, அந்த மாதிரி ஐஸ் இப்போ இன்னும் தேடுறேன், எங்கேயும் கிடைக்கலைங்க. அந்த 10 காசுங்க அந்த ஐஸ். அதே மாதிரி சேமியா ஐஸ்னு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ் மாதிரி இருக்கும். சாப்பிட்டோன்னா அந்த சேமியா அப்போ தான் வெளியே வருவார், அதுவும் நல்லாயிருக்கும். அதை வந்து நீங்கள் 10 காசு ஒரு ஐஸு, 2 பேரா 2 ஐஸில் ஒரு ஐஸை வாங்கி இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிட்டு நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டோமே வாயில் எச்சு புண்ணு கூட வராதுங்க. இப்போல்லாம் கொஞ்சம் இது பண்ணாலும் ஐயோ நீ சாப்பிட நான் சாப்பிட மாட்டேன்னுவாங்க. அதே மாதிரி இந்த மாங்காய் எல்லாமே அது ஒரு இனிமையான காலங்கள். அதான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த பரீட்சைக்கு லீவ் வராங்க. எங்களுக்கெல்லாம் பரீட்சை டைம் லீவுன்றதே கிடையாதுங்க. மழைனாலும் நாங்கள் போய் தான் ஆகும். போவோம். ஸ்கூலில் அந்த ஈர ட்ரெஸ்ஸு தான் வைக்கிறோம். இதுக்கும் கிளாஸில் ஒரே ஃபேன் தான் ஓடும். அதுக்கு ஏன் ஓடுனா கரண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஓடுற மாதிரி இருக்கும். ஃபேன்லாம் பெரும்பாலும் கிளாஸில் கிடையாது. இந்த வாத்தியாரங்க கூட வந்தான்னா அட்டையை எடுத்து விசிறிப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு அது முன்ன சுண்ணாம்பு அடிக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருந்தது. என்ன ஒன்று ஒரு 3 மணி ஆனால் எல்லாம் கம்பல்சரி என்னது ப்ளேன்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த விளையாடுறதுக்கு ப்ளே பீரியட்னு சொல்லுவோம். அந்த டைமில் கிரவுண்டில் வந்து விளையாடணும், அதுதான் விஷயம். ஆனால் நாங்கள் படித்த சிந்தாப்பேட்டை ஸ்கூலில் தான் பெரிய கிரவுண்டு. இப்போ அது என்னவா இருக்குது தெரியுங்களா, அங்கே தான் மெட்ரோ ட்ரெயின் போட்டான். பெரிய எங்கள் கிரவுண்டே மூடிட்டாங்க. நாங்கள் அப்படி விளையாடணும் அந்த கிரவுண்டில். எங்கள் ஸ்கூல் இது ஸ்போர்ட்ஸ்னால் தான் எங்கள் சிந்தாப்பேட்டை ஸ்கூலில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய கிரவுண்டு அது மாதிரி. அது இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி சிம்சன் இருக்கும். எங்கள் ஸ்கூலில் ஏற்ற மாதிரி அந்த கிரவுண்டு இருக்கா. எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் சிம்சன் கேன்டீன். அங்கே சமையல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள். எங்களுக்கு கெடுக்கிறது அவங்க தான். இங்கே அந்த மசாலோட பண்ணுவாங்க, அது சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக வாசனை வரும். ஆனால்
அது உள்ளே போகிறதுக்கு எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் அப்படியே பார்த்துன்னு இருப்போம். நாங்கள் ஒரு 12 மணிக்கு வரும்போது பார்த்தா இவங்க பெல் அடிப்பாங்க அந்த சிம்சனில் கம்பெனியில். உடனே அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் ஓடுவாங்க அந்த கேன்டீனில் இடம் பிடிக்க, இல்லைன்னா இடம் கிடைக்காது. போனால் நல்ல அருமையான அப்போது அவங்க சாப்பாடு 50 காசு சொன்னாங்க. அது மாதிரி அது ஒரு இனிமையான காலங்க. சிம்சன் கம்பெனி இருந்தது, எங்கள் நேப்பியர் பார்க்கு. இப்போல்லாம் அது எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த நேப்பியர் பார்க் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்ததுங்க, உண்மையிலே சூப்பருங்க. எக்ஸாம் டைமில் நாங்கள் அங்கே போய் அந்த பிள்ளையார் அப்படி வேண்டுவோம், அதில் எப்படியாவது காப்பாற்றி விடு, நான் படித்ததே வரணும் அப்படின்னு. படித்ததே வரும், நீ படித்தா தானே அப்படின்னு வாத்தியாரே கேட்பேன். இப்போ அழுதுன்னா புரோஜனம், படித்தா தானே அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்னொன்று, எக்ஸாம் எழுதும்போது லைனாக உட்காந்துருப்போன்னே எனக்கு தெரியலன்னா முன்னே இருக்கணும், அந்த காலிலே சீண்டும் எட்டி அவன் டேபிளில் அவன் சீட் பின்னாடி இது பண்ணுவான். அவன் திரும்பி பார்ப்பானா, அது காமிடானு காமிப்பான். நம்ம எழுதின மாதிரி டப்பா நம்ம பேப்பரை திருப்பிடாம பாருங்க, நம்ம கரண்ட்டு கட்டான நம்பர் ஆஃப் ஆகிட வேண்டியது தான். மீதுறான் இருறா எழுதுன்றா அப்படின்னா. கட்சியில் பார்த்தா அவன் காமிக்க போனாலும் நம்ம என்ன பண்ணோம், பாதிலே நிறுத்திட்டா அதுக்கு ஒரு ஆறுதல் மார்க் கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லாக எழுதுனா 10 மார்க்கு 5 மார்க் போடுறேன்னு, இதுக்கு வந்து 1 மார்க்கில் 1.5 மார்க் போடுங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் அப்போலாம் மேக்ஸ்னால் 3 தானுங்க. சாரி, இங்கிலீஷ் எடுத்துக்கினேன், ஒரு 1 மார்க் கொஸ்டின்னு, ஒரு எஸ்ஏ, ஒரு லெட்டர் ரைட்டிங், ஒரு டிரான்ஸ்லேட், இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் வரும் எப்போவுமே. ஆனால் அப்போது ஒரு வாத்தியாருங்க பெரும்பாலும் எங்கள் வாத்தியாரெலாம் சொல்கிறார், உனக்கு படிக்க முடியலையா ஒரு எஸ்ஏ படி. ஆனால் எல்லா கேப்டன் ஏதோ ஒரு ஹீரோ அப்படின்னு, நேஷ்னல் ஹீரோ அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க. அதில் வந்து நேரு வரும், இல்லை காந்தி வரும், ஏதோ ஒன்று வரும். அந்த டைமில் எல்லா ஹீரோனுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவர் எந்த வருஷம் என்ன பண்ணார் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. மீதி எல்லாம் சேம் ஒரே டைட்டில் அடி. எல்லா ஹீரோவும் ரோடு போட்டாங்க, லைட்டு போட்டாங்க, நல்ல மனுஷன், ஜனங்களுக்கு பாடுபட்டாங்க, நாட்டுக்கு பாடுபடும், இதுதான் வரும். அதனால் இப்போ நேருவா 19 இது இந்த வருஷம், காந்தியா மகாத்மா காந்தி. அதே மாதிரி வேர்ல்டு வரேன் 1, 2 இது எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கலா அசோகன், சிவாஜி எல்லாமே மரம் நட்டாங்க, ஆறு வெட்டினாங்க, மொத்தத்தில் வரல. அதனால் அந்த மாதிரி ஐடியாலாம் கொடுத்தாங்க. இப்போ என்ன க்ளூ கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதே மேக்ஸில் 3 தாங்க. அந்த 1 மார்க் மேக்ஸ் வரும். இந்த எங்கள் காலத்தில் என்ன மேக்ஸ்னால், இந்த ஒரு ஆள் 3 நாளில் அதான் 30 பேர் 10 நாளில் 5 பில்டிங் கட்டினா, அப்போ 60 ஆள் அப்படின்னு ஆள் கணக்கு, நாள் கணக்கு, ஹவர்ஸ் கணக்கு. இது பெரிய பேஜார். அதே மாதிரி நாங்கள் படிக்கும்போது தனி வட்டி, கூட்டு வட்டி, அந்த கணக்கு வந்துட்டு நான் ஒரே குழம்புடுவாங்க, அது புரியவே புரியாது. ஆனால் இப்போது அது நல்லா இருக்க மாதிரி இருக்குது. தனி வட்டி, கூட்டு வட்டின்னுவான், அது ஒன்றும் புரியாது. கம்பல்சரி அல்ஜிப்ரா இது வரும், கிராஃப், அது கூட நம்ம கரெக்டாக எழுதணும்னு பார்த்தா நம்ம கோடு போடும்போது கரெக்டாக இருக்கும், கரெக்டாக பார்த்தா வேறு ஆங்கிளில் போயிடுமா. அந்த ரிசல்ட் வந்தவர் பார்த்தா வாதியார் அடிச்சிருப்பார். ஏன்னு கேட்டால் நீ 70க்கு 80 போட்டணும். ஏடா என்னையா இது போட்டு அப்படி. அதுக்கு சில வாதியார் என்ன பண்ணோன்னா சொல்லியே தருவாங்க, நீங்கள் கிராஃப் எழுதும்போது பென்சிலில் லைட்டாக போடுங்க, ரொம்ப அழுத்தாதீங்க. எங்களுக்கு ரொம்ப நாள் அது புரியல. கடைசியில் பார்த்தா எதுவும் சொன்னால் அந்த வாத்தியார் அப்படி லைட்டாக இருந்தால் அதை ரேசர் பண்ணிட்டு அவர் கரெக்ட் பண்ணி மார்க் போட்டு இருப்பார். அது அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சுது, பசங்களை காப்பாற்றின வாத்தியார் என்னங்க அப்படின்னு. அது ஒரு நல்ல பொற்காலம் மாதிரி இருந்ததுங்க. சில வாத்தியாருங்க எங்களை விட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஜிவிஎன் சொன்ன பார்த்தீங்கன்னா, அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது, வேலையை விட்டு போகும்போது பசங்களாம் அவ்வளோ பண்ணாங்க. அப்போல்லாம் மிஞ்சி போனால் இந்த டர்க்கி டவல் கூட கிடையாது, வெறும் இந்த சாதா டவல் இருப்பாங்க, இதுதான் கொடுத்தாங்க. ரொம்ப மரியாதை பண்ணாங்க. மற்ற வாதியெல்லாம் பெஜராயிட்டாங்க, என்னடா இவர் போய் இவ்வளோ பசங்க சப்போர்ட். காரணம் அவர் யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க மீன்ஸ் யார் தொல்லையும் போக மாட்டார், ஜாலியாக இருப்பார். நான் கூட அவர்கிட்ட ஒரு 2 வருஷம் டியூஷன் படித்தோம். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, நானும் எங்கள் அண்ணன் 2 பேர் தான் படித்தோம். படிக்கும் எதுக்கு படித்தோன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் பண்ணுவார் அப்படின்னு. அது ஒரு ஜாலியாக இருக்கும். எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆகிட்டோன்னு அவருக்கு டியூஷன் ஃபீஸு பதிலாக அப்போது மோண்டியோன்னு ஒரு வாட்ச் வந்தது, சின்ன வாட்ச். அது விலை அப்போது 350 சம்திங், சாரி 150 என்ன வந்து 150 200 ஏதோ சரியாக தெரியலைங்க. அந்த வாட்சை கொடுத்தாங்க. அவ்வளோ சந்தோஷப்படும். ஏன்னா அது வரைக்கும் அவர் வாட்சே கட்டினது கிடையாதா என்னன்னு தெரியல. அவர் கட்டு அக்கா நல்லா இருக்குன்னாரு. உண்மையிலே அது பசுமையான நினைவாக இருக்குது, நல்ல மனுஷங்க அப்படின்னு. ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. அதுதான் எங்கள் ஸ்கூல் லைஃபு. இப்போ வரவே வராது.
ஸ்வீட் மெமரிஸ். என்னுடைய நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவன் பார்த்தானா எனக்கு என்ன சொல்லுங்கடா பாருங்களா, எங்கெங்கே யார் யார் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒன்றுன்னு சொல்லுங்கள், நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் படித்ததுலாம் எங்கே தெரியுங்களா, படிக்கட்டு நாங்கள் ராஜாஜாலில் போவோம். இந்த ராஜாஜால் பில்டிங் இருக்குது பாருங்கள், அந்த படிக்கட்டு அதெல்லாம் நாங்கள் வாழ்ந்த இடங்க, நாங்கள் தவிழ்ந்த இடம்னு சொல்லலாம் தைரியமாக. எங்கே வேணாலும் போவோங்க, அந்த ராஜாஜால் பில்டிங்கை சுற்றி இருக்கோம், அங்கே உட்காருவோம். இந்த கலைவன அரங்கில் இப்போ வந்ததுங்க. நான் எங்கள் காலத்தில் சில்ட்ரன் பார்க், சில்ட்ரன் தேட்டர், அது பேர் சில்ட்ரன் தேட்டர் வந்தது. அதில் தான் அந்த மேட் இந்த வேல்டுன்னு படம் ஒன்று வந்தது. அப்போல்லாம் வெறும் 150 ஏதோ பைசா அந்த படம் அதில் வந்தது. அது மாதிரி அதுக்கப்புறமா தான் கலைவன அரங்கமாச்சு. இப்போ நிறைய ஷோவெல்லாம் பண்ணுறாங்க. அது முன்னே அந்த ராஜாஜாலில் போவோம். அதுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்குது தெரியுங்களா, ஒரு பெரிய ஆலமரத்தில் தானாக வந்த பிள்ளையார் கோயில் ஒன்று. அந்த கோயிலை நாங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். அதாவது ஹெல்ப் பண்ணோன்னா போவோம். அப்போ அங்கே ஒரு பூத்தாரி மாதிரி இருப்பார். அவர் ஏதோ ஆஃபீஸராக வந்து வேலையை விட்டு வந்து அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணார். அவர் கூட நாங்கள் சப்போர்ட் பண்ணி சும்மா மண்ணெல்லாம் அவர் சொன்னார், தம்பிங்களா இதை எடுத்து போடுங்க, அதை எடுத்து அதெல்லாம் எடுத்து போடும். அவர் அந்த பஞ்சாமிரதெல்லாம் கொடுப்பார், அது நல்லாயிருக்கும். அந்த கோயில் இருக்கா இல்லையான்னு தெரில, ஏன்னா அந்த சைடு போனால் இருந்துன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கேட்குறதுக்கு வேறுங்க. அப்போ இப்போ தான் அங்கே எம்எல்ஏ ஹாஸ்டல் அது இதெல்லாம் வந்துட்டு அந்த கலைவனாங்க. அதுலேருந்து அப்படி வெளியே வந்தீங்கன்னா ராஜாஜால் அந்த சைடு போனால் ட்ரிப்ளிகன் வந்துடும். அந்த மரம்லாம் நாங்கள் ஏறின மரங்க. அந்த ராஜாஜால் பக்கத்தில் நிறைய மரம் இருந்தது. அந்த மரத்தமெல்லாம் ஏறி படிப்போம், படிக்கட்டில் உட்காந்து படிப்போம். அந்த பெரிய திண்ணை மாதிரி இருக்கும், அந்த படி ஏறும்போது அந்த பெரிய திண்ணை, அந்த செவரு இருக்கும் மதில் கைப்பிடி மாதிரி, அங்கெல்லாம் உட்காந்துருக்கோம். சைக்கிள்லாம் அங்கெல்லாம் ஓட்டுவோம். அங்கே பெரிய பள்ளம் இருக்கும், பள்ளத்தில் இறங்கி ஏற்றுவோம். உண்மையிலே பயங்கர ஸ்வீட் மெமரிஸ், மறக்கவே முடியாது. இப்போத்தி பசங்க அது கிட்ட கூட போக முடியாது. எங்கள் காலம் பொற்காலம் அதான் விஷயம். ரொம்ப பேசிட்டேன்னா ஆமாங்க, அது நிறைய பேச அந்த இனிமையான காலம்ன்றனே அது மறுபடியும் கிடைக்காது. கோல்டன் பீரியட் எங்கள் பீரியட் தான். 1970 கிட்ஸ் வெரி லக்கி. ஓகே, நீங்கள் என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், நானும் கொஞ்சம் ஜாலியாக கேட்டுக்கிட்டேன். அங்கே படித்தவங்க சிந்தாப்பேட்டை ஆளுங்க யாருன்னா இருந்தால் என் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நான் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? பாய்.